அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கைரூன்ஸ் கிச்சன். காலை நேரம் ஹெல்த்தியாக எடுத்துக்கிறது வழக்கம் தானே. அதே மாதிரி ஆப்பிளும் பாலும் பெரிச்சம்பழம் போட்டு ஒரு ஸ்மூத்தி ரெடி பண்ணி கையில் கொடுத்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு ஃப்ரிட்ஜை திறந்து பார்க்கும்போதும் பச்சைப்பயிர் இருந்தது, முளைக்கட்டினது. அதுவும் ஸ்வீட் கார்னும் இருந்தது. அது கொஞ்சம் இது கொஞ்சம் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு ரெண்டையுமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிட்டு அது கூட சத்து மாவு கூழ் அதுவும் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சத்து மாவு நான் ரெடி பண்ணது தான் வீட்டில் மிக்ஸி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணது. இந்த சத்து மாவில் நான் என்னென்ன கலந்துருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு உளுந்து, கருப்பு எள்ளு, சுக்கு, ஏலக்காய், அடுத்து வேறு என்ன பார்லி அரிசி, ஜவ்வரிசி அரிசி இதெல்லாமே சேர்த்து தனித்தனியாக வறுத்து பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த கூழில் நான் கருப்பட்டி பாவு தான் சேர்த்துக்க போகிறேன். சேலடும் சத்து மாவு கூழ் தான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட். அடுத்து லஞ்சுக்கு புது பாட்டில் சோறு வடிச்சாக்க போகிறேன். இந்த பாட்டில் தான். இதில் உள்ளே இருக்கிற ஸ்டிக்கரை எடுத்துட்டு இதை சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு இதில் தான் சாப்பாடு செய்ய போகிறேன். இந்த ஸ்டிக்கரை எடுக்கிறது ரொம்ப ஈஸிங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு அந்த ஸ்டிக்கரை எடுத்தோன்னா அழகாக வந்துடும் டக்குன்னு. பிசு பிசுப்பு தன்மை உள்ளே அதிகமாக இருக்காது. ஆனாலும் நம்ம வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணலாம். அடுத்து மதியம் லஞ்சுக்கு என்ன செய்ய போகிறேன்னா, பொதிச்சோறு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு கேரளா டிஷ்ஷு. ரொம்ப நாள் ஆசை. ஜீக்கும் கூட பிடிக்கும். போயலாம். ஓகே என்னோட ஆசை தான், போதுமா? இதுக்கு சம்மந்தியோ சாமந்தியோ என்னமோ ஒரு சட்னி செய்வாங்க. அதுவும் கேரளா ரெசிபி தான். அந்த சட்னி இது ரெடி பண்ணுறேன். தேங்காய் பூ, ஜீரகம், கருவேப்பிலை, இஞ்சி, உப்பு இதெல்லாம் வச்சுருக்கிறேன். இது கூடவே தேங்காய் எண்ணெயில் வதங்கின வெங்காயம், வரமிளகா, புளி இதெல்லாம் சேர்த்து ஒரு சட்னி ரெடி பண்ணிவிட்டு சோறும் ரெடி ஆயிடுச்சு. வடிச்சிட்டேன். க்ரிப்பாக இருக்குதுங்க. ஹேண்டில் அவ்வளோ டைட்டாக பிடிச்சிக்குது. அந்த லிட்டை நல்லா யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் கேரட் பீன்ஸ் போட்ட பொரியல் அதுவும் ரெடி பண்ணிட்டேன். தேங்காய் பூ லாஸ்ட்டாக போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட போகிறேன். அடுத்து இதுக்கு நேற்று வச்ச மீன் குழம்பு இருக்குது. அதுவும் சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதுதான் இந்த சூடு பண்ண மீன் குழம்பு. கேரட் பீன்ஸ் பொரியலும் ரெடி ஆயிடுச்சா. அதோட வடித்த சோறும் ரெடியாக இருக்குது. இப்போ வாழை இலையை தீயில வாட்டி எடுத்துக்க போகிறேன்.
அவ்வளோதான், பொதிச்சோறு ரெடி ஆயிடுச்சு. ஜி கடையிலேருந்து வந்தவொடனே எடுத்து வச்சு சாப்பிட்டுக்குவாங்க.